டிமானிட்டைசேஷன், ரூ. 500 நோட்டும் ரூ. 1000 நோட்டும் செல்லாது அப்படின்னு நம்ம பிரதமர் அறிவிச்சதுலேருந்து நிறைய எமோஷன்ஸ், மிக்சட் ரியாக்ஷன்ஸ், எதிர்ப்புகள், வரவேற்பு எல்லாமே இருக்கு. அந்நியன், முதல்வன் அந்த மாதிரியான சங்கர் படங்களை பார்த்து கைத்தட்டினவங்க தானே நம்மலாம். இதை வந்து நிஜமாவே ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோ பண்ணும்போது ஏன் நம்மளால ஏற்றுக்க முடியல? 31 டிசம்பர் வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளையாக்கல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா என்னை பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு பிரதமரை இந்திய வரலாற்றுல முதல் முறையா நம்ம கண்ட்ரி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து சிங்கப்பூரையும் ஜப்பானையும் பார்த்து கைத்தட்டிட்டு இருக்க போகிறோம்? இந்த முன்னேற்றம் நம்ம கண்ட்ரிக்கு வரணும், நம்மளுடைய நாடு வரணும், இந்தியா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதை வந்து இங்கே எப்படி வந்து சாமானிய மக்களுக்கெல்லாம் வந்து கருப்பு பணம் இருக்கும், சாமானிய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எதிர்ப்புகள் நிறைய வருது. சாமானிய மக்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக கிராமங்களில் கஷ்டம் இருக்குது. பணத்தை வச்சே பேஸாக ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கஷ்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கருப்பு பணம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, கருப்பு பணம் அப்படின்னா என்ன? மூட்டை மூட்டையாக இருந்தால் தான் அதுக்கு பேர் கருப்பு பணம்னு இல்லைங்க. நம்மளுடைய சம்பளம், வீடு வாடகை இல்லை கடை வாடகை, சொத்து விற்கல் வாங்கல், இல்லைனா நம்மளுக்கு வர வட்டி, லாட்ரியில் விழுந்த பரிசு, யாராவது கொடுத்த கிஃப்ட், இது எல்லாமே நம்மளுக்கு வருமானம் தான். இந்த எந்த வருமானத்தை நம்ம வந்து வருமான வரி துறைக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை வந்து காமிச்சு கணக்கு கொடுத்து அதுக்கு டேக்ஸ் கட்டலையோ அதோடைய ஒரு ரூபாயும் கருப்பு பணம் தான். இப்போ இந்த ஒரு 5 நாள் டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து 3 லட்சம் கோடி டெபாசிட்ஸ் நடந்திருக்கு. 50,000 கோடி அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. 18 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இவ்வளவும் வந்து நடந்திருக்கு. எல்லா பணங்களும் வந்து அக்கௌண்ட்டுக்கு வர தொடங்குது. சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் இருக்குது. ஏடிஎம்மை வந்து 2000 ரூபாய்க்கு டிஸ்பென்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் பேங்கர்ஸ் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அந்த ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ராக் வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய லிமிட்ஸ், வித்ட்ராவல் லிமிட்ஸ் வந்து 2000 ரூபாய் இருந்தது ஏடிஎம்ல, அதை 2000லேருந்து 2500 ஆக்கியிருக்காங்க. நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற லிமிட் வந்து 4000 ரூபாய் இருந்தது, அதுலேருந்து 4000 ரூபாயிலேருந்து 4500 ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம வித்ட்ரா பண்ணுற பணம் 10,000 அப்படின்னு இருந்தது, அதை வந்து வாரத்துக்கு 20,000 அப்படின்னு இருந்தது அந்த லிமிட். அந்த ஒரு நாளுடைய லிமிட்டை வந்து தகர்த்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் குறையும், பேங்கர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள், பால் வாங்குறதோ இல்லை வந்து டோல் பிளாசா பற்றி வந்து கன்சர்ன்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து 14ஆம் தேதி வரைக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இது தவிர வந்து நிறைய ஸ்டெப்ஸ் மக்கள்கிட்ட இருந்து வர ரியாக்ஷன்ஸை பொறுத்து நிறைய ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா என்ன? கரெக்டாக ஒரு போர்ஷனில் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஒரு பாகத்தை மட்டும் அட்டாக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை சுற்றி வர ஸ்டிச்சஸோடைய பெயின் இருக்க தான் இருக்கும். ஆனால் அதோடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப லாங். இந்தியாவை ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேஸில் நம்மலாம் இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும். இன்ஃபேக்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு தனி கியூ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு தனி கியூ, இந்த மாதிரியெல்லாம் வந்து அமைக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் வந்து அக்செப்ட் பண்ணலையோ, கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆர் செக் வந்து ப்ராப்பராக அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து உங்களால் மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குற டைம் நவம்பர். ஸோ அதை வந்து ஜனவரி 15, 2017 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேங்க்கில் போய் கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டை ஜனவரி 2017 வரைக்கும் அந்த டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களையும் ஒரு ப்ராசஸாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கேஷ் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை 4500 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டெபாசிட் பண்ணுற பணத்தில் இன்கம் டேக்ஸ்லேருந்து ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன். அதுக்கு கவர்மெண்ட் தரப்பிலிருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னதோடைய நோக்கம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன அரிசி டப்பா கடுகு டப்பாவில் பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எவ்வளவோ வருஷமாக அவங்க வந்து சேர்த்து வச்ச பணம் வந்து இன்னைக்கு டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அதில் டேக்ஸ் வாங்குறது நியாயம் இல்லை
அதுக்காக கவர்மெண்ட் சொன்ன ஒரு விஷயம் அது. சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிக்கடி அவங்களால பேங்க்கு ஓட முடியாது, இன்டர்நெட் பேங்கிங்கில் அவங்க வந்து அவ்வளோ கான்வெசண்ட்டாக இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பழக்கம் இருக்காது, அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் அந்த எக்ஸம்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. 2,50,000 வரைக்கும் நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வராது அப்படின்னு. பட் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் இருக்குன்னா 2,50,000 வரைக்கும் போடலாம், ஸோ நீ ஒரு 2,50,000 நீ ஒரு 2,50,000 போடு அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும். நம்ம கிட்ட நம்ம சம்பாதிச்ச பணம் எவ்வளோ இருக்கோ அதை டெபாசிட் பண்ணாதான் நாளைக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆல்ரெடி வருமான வரி செலுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கேஷ் பேலன்ஸோட அது வந்து மேட்ச் ஆகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு தான் 2,00,000 டெபாசிட் பண்ணலான்னு பிரதமரே சொல்லிட்டாரேன்னு நீங்கள் போய் 2,00,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த 2,00,000 லிமிட் அப்படிங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, அவங்களுடைய அரிசி டப்பா, கடுகு டப்பா, கிச்சனில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசன்ஸ், வேறு வருமானம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு. அப்படி நோட்டீஸ் வந்தாலும் நம்ம போய் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண உடனே யாருமே வந்து டேக்ஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்றது சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, இந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு. இப்போ நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருப்பு பணத்தெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோன்னா இந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது வந்து பிரச்சனை தான் ஆகும். இதை ஒரு ரூட்டாக யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் பங்க்ஸில் பார்த்தோன்னா கலெக்ஷன்ஸ் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டோட கலெக்ஷன்ஸ் வந்து மொத்தமாக வச்சுக்கிட்டு ஈவினிங்கில் அதை வந்து மொத்தமாக டிரான்சாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிளாக் மணி வந்து ஒழிக்கணும், கொண்டு வரணும், எல்லாத்தையும் அக்கௌண்டிங் சிஸ்டமில் கொண்டு வரணும், நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல ஸ்கீம் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கெடுக்க பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுமே வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் ஒன்னொன்றுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பேங்க் அஃபீஷியல்ஸ்லாம் எவ்வளவோ வேலை பண்ணுறாங்க, வீக்கெண்ட் சண்டே எல்லா நாளுமே வேலை பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க அவ்வளோதானே, அக்கௌண்ட்டில் கொண்டு வர சொல்கிறாங்க அவ்வளோதானே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கண்ட்ரியை ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக நாளைக்கு நம்மளால் பார்க்க முடியும்.